எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வாழ்க்கை நிறைவான பின்னாலும் நம்மோடு நம்மை தொடருகிற சில வணக்கங்களை சொல்கிறார்கள். அது நாம் இங்கே செய்தது நம்மோடு தொடரும் என்கிறார்கள். எல்லாமே கிட்டத்தட்ட முடிந்து போகும் என்றார்கள். இதா மாத்தல் இன்சான் இன்கத்தா அன்ஹு அமலுஹு, மனிதன் மரணித்தால் அவன் செய்து வந்த அத்தனையும் நின்றுவிடும். எல்லாமே ஸ்டாப், நம்முடைய மௌத்தோடு முடிஞ்சிடும். அடுத்து தொடர்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் சில விஷயம் அவனை தொடரும், சில விஷயம் தொடரும். தொடரும் என்றால் அவனுடனும் செல்லும், அவன் போன பின்னாலும் தொடரும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்ம போயிட்டோம்னா இனி நம்ம தொழ முடியாது, இனி நம்ம நோன்பு வைக்க முடியாது, இனி நல்ல செயல் செய்ய முடியாது. நம்ம கொண்டு போனது நமக்கு கிடைக்கும். அல்லைஸலில் இன்சானி இல்லா மா ஸஆ, மனிதர்கள் எதை முயற்சி செய்தாங்களோ அது கிடைச்சிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், என்ன நீ செய்தாயோ அது கிடைக்கும். உன் முயற்சி வீணாகாது. கான சாயுக்கும் மஷ்கூரா. அல்லாஹ் இன்னொரு இடத்துல இப்படி சொன்னான், உங்கள் முயற்சிகள் எல்லாம் நன்றி பாராட்டப்படும். அல்லாஹ் நமக்கு ஆஃபீஸ் செய்வானாக. உங்கள் முயற்சிகள் நன்றி பாராட்டப்படும். இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்தாலும் அதற்கு நன்றி நாம் சொல்வோம். யார்? அல்லாஹ். நன்றி பாராட்டப்படும் உங்கள் முயற்சிகள் அத்தனையும். அவன் நாம் இங்கே எந்த ஒன்றும் வீணாகாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கிறோம். நம்ம செய்கிற எல்லாம் நம்ம கை கொடுக்கும். இன்னொரு ஆயத்தில் தெளிவாக சொன்னால், எல்லாம் அல்ல அல்லாஹ், நீங்கள் சின்னதாக ஒரு நல்லதை செய்தாலும் அதை அங்கே கண்டுகொள்வீர்கள். وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ, விதை அளவிற்கு நலவு செய்தாலும் அதை அங்கே பார்ப்பார். சின்ன அளவு, நம்ம பெருசெல்லாம் செய்யல, ஒரு விதைங்கிற அல்லாஹ், ஒரு வித்து, ஒரு விதை அளவுக்கு நீங்கள் நன்மை செய்தால் அதை கண்டுகொள்வீர்கள். அப்படியானால் என்னுடைய செயல்களோ வணக்கங்களோ இன்னும் நான் செய்யும் நற்காரியங்களோ வீணாக போவதில்லை. அந்த முயற்சிகள் அத்தனையும் கிடைக்கும். என்ன விஷயம்? எல்லாம் முயற்சி செய்கிற காலம் வரைக்கும் தான். நம்ம முயற்சி முடிந்து போகும் நம்முடைய மௌத்தோடு. அதற்கு பின்னாலும் நம்மை நோக்கி சில காரியங்கள் வரும் என்றால் அதுதான் பாக்கியமான. நம்ம போயிட்டோம், நமக்கு பின்தொடருகிற காரியம் இருக்குது, அது பெரிய விஷயம். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. சாலிஹீன்கள் அதில் கவனம் செய்தாங்க, ரொம்ப முக்கியம். சில பேர்கள் அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு சில காரணம் வச்சிருந்தான், சில பேர்கள் அல்லாஹ் உயர்த்துறதுக்கு சில காரணம் வச்சிருந்தான். எல்லாரையும் ஒரே மாதிரியாக செய்கிறது இல்லை, எல்லாரோடும் ஒரே மாதிரியாக நடக்கிறது இல்லை. இன்றைக்கு நான் சொல்ல வரும் 4வது தகவல் ரொம்ப முக்கியம். நாம் ஒரு நாள் முடிகிறோம் என்கிற நம்பிக்கை, அந்த எண்ணம், அந்த சிந்தனை நம்மை சரியாக வாழ வைக்கும். அல்லாமா அஸ்ஸல் பஸ்ரி சொன்ன செய்தி, ஒரு நாள் முடிவேன், நான் ஒரு நாள் முடிவேன். முடிவுங்கிறது பிறக்கும் போதே முடிவாச்சு. அதான் பாங்கு காதில் சொல்லிட்டு இடது காதில் காமத்தை சொல்றதுக்கு விளக்கம் எழுதினார்கள். குழந்தை பிறந்தால் வலது காதில் பாங்கு சொல்லணும்.
இடது காதில் காமத்தை சொல்லிடணும். விளக்கம் சொன்னாங்க, பாங்கும் காமத்தும் சொல்லப்பட்டால் அடுத்து காலதாமதம் இல்லாமல் தொழுகை நடக்கும். காமத்து சொன்ன பின்னால தொழுகையை பிற்படுத்தக்கூடாது. பிறந்த குழந்தைக்கு வலது காதில் பாங்கு சொல்லணும், இடது காதில் காமத்து சொல்லணும். ஏன் என்று கேட்டபோது பெருமக்கள் சொன்னார்கள், பாங்கு சொன்ன பின்னால் காமத்து சொல்லப்பட்டது, காமத்துக்கு பின்னால் தொழுகை ரொம்ப தாமதம் இல்லை. அப்படியானால் உனக்கு பாங்கும் காமத்தும் முடிந்தது, உன் தொழுகைக்கு நீ தயாராகிவிடு. என்ன தொழுகை? ஜனாசா தொழுகை. எனவேதான் ஜனாசா தொழுகையில் பாங்கும் இல்லை, இகாமத்தும் இல்லை. ஜனாசா தொழுகையில பாங்கு இல்லை, ஜனாசா தொழுகைக்கு காமத்து இல்லை. ஏன்? பாங்கும் காமத்தும் பிறந்த உடனேயே காதில் சொல்லப்பட்டது. சொல்லப்பட்டதின் ஹிக்மத், நுட்பம் என்ன? தொழுகை தான் இனி இருக்குது, உன்னை தொலை வைக்கணும், அவ்வளவுதான். தயாராகிவிடு. பிறந்ததில் இருந்தே நான் மௌத்தை நினைக்க வேண்டும், தயாராக வேண்டும், நான் ஒரு நாள் முடிகிறேன் என்கிற அந்த எண்ணம் உன்னை சரியாகும், கரெக்டாக நடக்க வைக்கும். எங்கேயும் சருகுதல் வராது. ஏன்னா நம்ம முடிகிறோம். அல்லாஹ் சில பேர்களை மன்னிக்கிறதுக்கு சில காரணத்தை வச்சிருந்தான். எல்லாத்தையும் ஒரே மாதிரி அல்லாஹ் நடத்தல. சில பேரை மன்னிச்சா அல்லாஹ் சில காரணங்களை கொண்டு மன்னிச்சான். ஹதீஸ்ல பார்க்கிறோம், வரலாற்றில் பார்க்கிறோம், சாலிஹீன்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். எப்படி அல்லாஹ் உங்களை மன்னிச்சான்னு கேட்ட போது அவங்க சொன்ன பதில் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமானது. இமாம் புகாரி ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பாவியை பற்றி சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ஒரு விபச்சாரின்னே வருது, ஒரு விபச்சாரின்னு வருது. ஒரு ஹதீஸ்ல ஒரு பாவி, மிகப்பெரிய பாவி, அவர் ஒரு கிணத்துக்கு வர்றார், தாகமா இருக்குது, அங்கங்க பார்க்கிறார், தண்ணி கிடைக்கல. இந்த ஹதீஸை இமாம் புகாரி எழுதுகிறார். தண்ணி இல்லை, தாகம் ரொம்ப இருக்குது. எங்க ஒரு கிணறு கண்ணுக்கு தென்பட இந்த கிணத்துக்கிட்ட வருகிறார், தண்ணி உள்ள கிடக்குது, அதுவும் அவருக்கு பிரயோஜனம் கொடுக்கல. ஆனா அவர் பாவி, அல்லாஹ் இரக்கம் உள்ளவர். பாவிகளை அவன் கைவிட்டால் யாரு காப்பாத்துறது? பாவிகளை அல்லாஹ் கைவிட்டால் யாரு காப்பாத்துறது? அந்த கிணத்தை உத்து பார்த்தால் ஆழமா இருக்கு, அந்த பக்கம் கயிறு, கிணறு, தண்ணி அல்ல, வாடிலாம் ஒன்றும் இல்லை. உடனே கீழே இறங்கிட்டார், கிணத்துக்குள்ளே இறங்குறார். இறங்கி உள்ளே போய் தண்ணி குடித்தார். தண்ணியை குடிச்சிட்டு மேலே ஏறிட்டார். ஏறி வந்து பார்த்தால் அங்கே ஒரு நாய் நிற்கிது. அந்த நாய் அங்கே அந்த தண்ணிக்கு மேலே, கிணத்துக்கு மேலே உள்ள மண்ணை நக்கிட்டு இருக்குது, ஈர மண்கள். கிணத்துக்கு மேலே சில பேர் தண்ணி அள்ளிட்டு வர்றதுனால அந்த ஈர மண்ணை நக்கியது. நாக்க நீட்டும் போது அவர் சொன்னாராம், எனக்கு வந்த தாகம் இந்த நாய்க்கும் வந்திருக்கிறது. ஹதீஸ இமாம் புகாரி அறிவிக்கிறான எவ்வளவு அங்கீகாரமான ஹதீஸ். எனக்கு வந்த தாகம் இந்த நாய்க்கும் வந்திருக்கிறது. எனக்கு வாளி இல்லை, கயிறு இல்லை, இறங்க முடிஞ்சிச்சு, இதால் இறங்க முடியாது, இறங்கினா ஏற முடியாது, அப்போ நம்ம தண்ணியை கொடுக்கணுமே என்று மீண்டும் இறங்கினார். இறங்கி உள்ளே போனால் அள்ளிட்டு வர்றதுக்கு ஒன்றும் இல்லை. கையில் அள்ளினா ஏற முடியாது, கையில் அள்ளினா ஏற முடியாது. ஏன்னா அந்த கிணத்துல பிடிச்சி ஏறி வரணும். வாளி இல்லை, ஒன்றும் இல்லை, ஜாமா இல்லை. கீழே இறங்கிட்டார். இறங்கின போது அவர் காலில் பெரிய கால் ஷூ போட்டிருந்தார். அந்த 2 ஷூவையும் கலட்டி அதில் தண்ணியை நெப்பினார். நெப்பி வாயில் கடித்து கொண்டு அப்படி ஏறுறார். ஏறி மேலே வந்து அந்த நாய்க்கு அந்த தண்ணீரை குடிக்க கொடுத்தார். சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நாய் தாகம் தீர்ந்து போன போது அல்லாஹ் அந்த அடியானை மன்னித்தான். அந்த அடியானை, அவன் பாவி, இன்னொரு ஹதீஸில் விபச்சாரத்துக்கு சொந்தக்காரன், இன்னொரு ஹதீஸில் ஒரு பெண்மணி, விபச்சார பெண்மணி, எல்லாம் இருக்கிறது. இங்கே ஒரு பாவி, அந்த பாவி அந்த நாய்க்கு தாகம் வந்த போது மீண்டும் இறங்கி தன்னுடைய ஷூவிலே தண்ணீரை அள்ளி பல்லில் கடித்து கொண்டு மேலே ஏறி குடிக்க கொடுத்த போது அது தாகம் தணிந்து சென்றது. அல்லாஹ் உடனே அவரை மன்னித்தான். அவருக்கு அல்லாஹ் நன்றி சொன்னான். அல்லாஹ் மன்னிக்கிறான், நன்றி சொல்கிறான். ஒரு பெரும்பாவிக்கும் கூட அல்லாஹ் கொடுக்கிற மன்னிப்பு எங்கே? ஒரு நாயின் தாகம் தீர்ந்த போது கிடைத்தது. அப்படியானால் சிறிய அளவு நலவுகள் செய்தாலும் அதை கண்டுகொள்வார்கள்.
எந்த நம்ம செய்த 2 ரூபாய் தூக்கி கொடுத்தோம், அது கூட நாளைக்கு மறுமையில் நமக்கு கை கொடுப்பதாகவே இருக்கும். ஒரு 4 பேருக்கு நல்லதை செய்தோம், ரோட்டில் ஒரு குருடனுக்கு வழிகாட்டினோம், கைவிடாது என்கிறார்கள் காரூன் யஸீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் மறுமைக்கு உனக்கு கை கொடுக்கும் காரியம் அது உன் வாழ்க்கையாக வேண்டும். ஒரு நாள் நான் முடிந்து போவேன் என்கிற நிலை வரும்போது சரியா இருப்போம். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களிலும் நம்முடைய கவனம் இருக்கும். தயார் நிலைக்கு வரணும். முதல்ல அதுக்கு தயாராகிறதுன்னு பெரிய வாழ்க்கை. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய முஹத்திஸ், ஹதீஸினுடைய ஆய்வாளர். உலக நாடுகளில் பயணமாகி ஹதீஸை எழுதிட்டு வருவாங்க. குராசானுக்கு போகிறாங்க, போய் எழுதுறாங்க ஹதீஸை. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸை எழுதிட்டு ஊருக்கு வந்துட்டாங்க. எழுதிட்டு இருக்கிற போது அவங்க பேனாவில் மை இல்லை, இந்த மைக்கூடு காலியாக போச்சு. அங்கே ஒரு மைக்கூடு வாங்குறாங்க, இரவலா வாங்கினாங்க, வாங்கி எழுதுறாங்க. என்ன ஹதீஸ் எழுதுதான் முடிஞ்சு போச்சு. ஊருக்கு வந்துட்டாங்க. ஊருக்கு வந்த பின்னால் வாகனத்துலேருந்து லக்கேஜெல்லாம் இறக்குனா அப்பமெல்லாம் எப்படின்னா தப்தராக இருக்கும், 7 ஏடாக எழுதியிருப்பாங்க, பெரிய பெரிய ஏடுகள் பூரா எழுதி கொண்டு வந்த ஹதீஸ். இன்னைக்கு அவங்கெல்லாம் இல்லைன்னா ஹதீஸ் எங்கே பார்க்கறது? புகார் ஷரீஃபை திறந்து பார்த்தா அன் அப்துல்லா இப்னு முபாரக் அவங்க பேர் வரும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கெல்லாம் முந்தியவர்கள், ஏகப்பட்ட ஹதீஸ்கள் உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் இப்னு முபாரக். அப்போ ஊருக்கு வந்துட்டாங்க. லக்கேஜை இறக்கி கிதாபுகள்லாம் இறக்குனா அந்த மைக்கூடு இருக்குது, இரவல் வாங்கின மைக்கூடு, அதை கொடுக்க மறந்து கொண்டுட்டாங்க. உடனே லக்கேஜ் இறக்கிட்டு சொன்னாங்க, எனக்கு வாகனம் தயார் செய்யுங்கன்னாங்க. என்ன, நான் ஹுராசான் போகிறேன், இறங்கி இன்னும் சூடு தண்ணி இல்லையேண்ணா. சூடு தண்ணி இல்லையே. ஹுராசான்ங்கிறது பல 100 மைல். அவங்க சொன்னாங்க, உட்காருங்க, நாளைக்கு போனால் 1 வாரம் கழியட்டும். இது அங்கே நான் இரவல் வாங்கின மைக்கூடு, இந்த மை அங்கே வாங்கினது. அவங்க ஹதீஸ் எழுதுறவங்க, அவங்க எனக்கு இரவலா தந்தாங்க, எங்களை காலியானதுனால அதை நான் மறந்து கொண்டு வந்து விட்டேன், இங்கே நான் கொண்டு சேர்க்கணும். ஆச்சரியத்தை நீங்கள் பார்த்தா வியந்து போவீங்க. நம்ம என்ன இது உலகம், இதெல்லாம் ஒரு வித்தியாசமான உலகம். அங்கேருந்து உடனே பயணமாகி அந்த மைக்கூட்டை கொண்டு போய் அங்கே கொடுக்கறதுக்கு பயணம். அவங்க வாங்கின மைக்கூட்டை கொண்டு போய் கொடுப்பதற்கு மீண்டும் ஹுராசான் பயணம். நமக்கெல்லாம் என்ன இது புத்தி இல்லாமல் நடக்கிறாங்க நினைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மைக்கூட அங்கே பெரிய விஷயம். அவங்க சொன்னது, என்னுடைய மறுமைக்கு நான் தயாராகிறேன், நான் எங்கும் சருகவில்லை, எங்கும் சருகவில்லை. அது அமானிதம், வாங்கிட்டு வந்துட்டேன், வாங்கினதை கொண்டு கொடுக்கணும், மறந்து கொண்டு வந்துட்டேன். அப்பமெல்லாம் ஃபோன் இல்லை, நான் கொண்டு வந்துட்டேன், நாளைக்கு தரேன்னு சொல்றதுக்கு அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. மீண்டும் பயணமானார்கள் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சாலிஹீன்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடம். அவர்கள் தயார் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஏன், நாம் முடிவோம் என்கிற அந்த எண்ணம் அவர்களோடு இருந்ததால் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வந்துச்சுன்னா உடனே சரி செய்யறது. நம்மளாம் இன்னைக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. யார்ட்டாச்சும் மறந்து வாங்கிட்டு இந்த கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையை உட்கார வச்சுட்டு கையெழுத்து போடுறதுக்கு பேனா பெரிய பிரச்சனையாக இருக்கும். பேனா கேட்பாங்க, கொடுப்போம். கொடுத்தா அந்த பேனா அப்படியே சுற்றும். வாப்பாட்ட கையெழுத்து, சாட்சி கையெழுத்து, அந்த கையெழுத்து. கடைசியில் நிக்கா புஸ்தகம் மட்டும்தான் வரும், பேனா வராது. கையெழுத்தெல்லாம் முடியும், பேனா கைக்கு வராது. இப்போ நான் கொஞ்ச நாள் இப்படி என்ன பண்ண, நம்ம பேனா வச்சுட்டு இருந்ததுனால அந்த மூடியை கலட்டிட்டு கொடுக்கறது, அப்பவும் வர்றது இல்லை. மூடியை கலட்டி நம்ம கையில் இருக்கு, கடைசியில் நான் மூடியோடு வந்த பேனா கொண்டு போக முடியலை. என்ன இது உலகம்? இங்கே நம்முடைய வாழ்க்கைங்கிறது வேறு. அதனுடைய கவனமே வர்றதில்லை. வாங்கும்போது எவ்வளவு கவனமோ கொடுக்கும்போது அந்த கவனம் வர்றதில்லை. வாங்கும் நேரத்தை விட கொடுக்குற நேரம் ரொம்ப முக்கியம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் யார்கிட்ட எதை வாங்கினாலும் கொடுக்கணும். கொடுக்கறதுங்கிறது மிக முக்கியம். கடன் வாங்குறது அப்படி தான். வாங்கும்போது ரொம்ப பௌரியமாக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப கனிவாக, அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த மனநிலை வராது. அப்போ அதை மாற்ற வேண்டும் என்கிறார்கள் சாலிஹீன்கள். அந்த இரவலான அந்த பேனாவை, மையை கொண்டு போய் கொடுத்து வருகிற அந்த நிலை ஒரு பெரிய வாழ்க்கை. அது ரொம்பவே கரெக்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவங்க எடுத்த ஒரே ஒரு ஆங்கிள் என்ன, நான் முடிவேன். முடியும் போது இதெல்லாம் வந்து நிற்கும், இதெல்லாம் வந்து நிற்கும்.
ஹதீஸ்ல வருது. சில பேர்களுக்கு இங்கே அவர்கள் செய்த மோசடி அங்கே அவர்கள் உடலில் ஒட்டி கொள்ளும். கபரிலிருந்து எழுந்திருச்சு வந்தா ஒட்டி கொள்ளுமா? எது? ஒரு கர்ச்சிப் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அவர் தூக்கி வீசுவார், அது மீண்டும் ஒட்டும், தூக்கி வீசுவார், மீண்டும் ஒட்டும். என்னன்னு கேட்டா அது உலகத்தில் அவர் அனுமதி இல்லாமல் எடுத்தது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தை முடிச்சிட்டு வர்றாங்க. அவருடைய அன்பு தோழர், அவருடைய ஹாதிம் சையதுனா மிதாம் ரலியல்லாஹு அன்ஹு. சையதுனா மிதாம் நபியினுடைய ஹாதிம். மிதாம் அவங்க ரசூலுடைய வாகனத்தை அப்படி பிடிச்சிட்டே வர்றாங்க, முன்னால் வர்றாங்க. மிதாம் அந்த வாகனத்தை பிடிச்சிட்டு வர்றாங்க. அங்கே எங்கேயோ இருந்து எதிரிகள் திட்டமிட்டு போர் முடிஞ்சாச்சு, வந்துட்டோம். ஆனால் எதிரிகள் எங்கோ நிற்கிறாங்க, சுற்றி சுற்றி வர்றாங்க. ரசூலை குறி வச்சுட்டே இருந்தாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை குறி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. போர் முடிஞ்ச பின்னாலும் ஏதாவது ஒரு மூல ஒழுக்கத்தில் கோச்சிடலாமா, தாக்கிடலாமா, அம்பு எரிஞ்சிடலாமா, இது ரொம்ப பெரிய திட்டம் நடந்துச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ், நாயகமே நீங்க ரொம்ப ஹாப்பியா இருங்க, தைரியமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, உங்களை பாதுகாப்பது என் கடமை. குர்ஆன் சொல்லுது, வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ், மக்களை விட்டு உங்களை பாதுகாப்பான். எத்தனை திட்டம், எத்தனை சூழ்ச்சி, எத்தனை முயற்சி, நைட்டோடு நைட்டாக கொலை செய்யறதுக்கு எடுத்துக்கப்பட்ட முயற்சி, பெருமானாரை தாக்குவதற்கு எதிரிகளை தூண்டிவிட்டு நடந்த முயற்சி, எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு. ரசூல் ஜெயிச்சாங்க. கடைசி வரைக்கும் பெருமானார் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய திட்டம்ங்கிறது அதையெல்லாம் யாரும் சீக்கிரமா முறியடிக்க முடியாது. இப்போ போர் முடிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அவங்களுடைய ஹாதிம் பணியாளர் வாகனத்தை இழுத்துக்கிட்டு வர்றார். எதிரி யாரோ கவனமா ரசூலை குறி வைத்து ஒரு அம்பு வைக்கிறார். அந்த அம்பு கரெக்டா பெருமானார் மீது விழ வேண்டிய அம்பு மிதாம் மீது விழுந்தது. மிதாம் அந்த பணியாளர் அவர் கீழே விழுந்துட்டார். விழுந்தா அந்த போர்ல என்ன எல்லாருக்கும் வருத்தம், போர்க்களத்தில் ஷஹீதாகல, போர்க்களத்தில் ஷஹீதாகல, அது ஷஹீது. போர் முடிஞ்சு போச்சு, வெற்றி களைப்புல வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரம் பார்த்து குறிவைத்து நபியை தாக்க முனைந்த போது அது மிதாம் ரலியல்லாஹு அன்ஹு மேலே விழுந்து அவங்க கீழே விழுந்துட்டாங்க. விழுந்து பார்த்தா மௌத்தாயிட்டாங்க. சஹாபாக்கள் இது ஷஹீது தான், இவரும் ஷஹீது தான் என்பதை கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு தூபா லக்க பிஷஹாதா, உங்களுக்கு ஷஹாதத், நீங்க ஷஹீதாயிட்டீங்க, சோபனம் என்றார்கள் சஹாபாக்கள். ஏன்னா இப்போ போர்ல மௌத்தானா ஷஹீது, இப்ப வெளியில மௌத்து, இப்ப இவர் ஷஹீதா இல்லையா கன்ஃபார்ம் ஆகணுமே. சஹாபாக்கள் வாழ்த்து சொல்றாங்க, உங்களுக்கு சோபனம், நீங்க ஷஹீதாயிட்டீங்க அப்படின்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது கரெக்டு, சோபனம் ஷஹீது தான். ஆனால் அவர் மீது ஒரு போர்வை இப்போது நெருப்பு பிடித்து எரிகிறது. ஒரு போர்வை அந்த ஜனாசாவின் மீது கடந்து நெருப்பால் எரிகிறது. என்னையா ரசூலல்லாஹ்? ஆம், அவர் நல்ல மனிதர், எனக்கு ஹிதுமத்து தான் செய்கிறார், அதில் ஒன்றும் இல்லை. எதிரியால் தாக்கப்பட்டார், ஷஹீத், அதிலேயும் மாற்றம் இல்லை. போர்க்களம் முடிந்த போது கனிமத்து சொத்துக்களை குவிக்கப்பட்டிருந்தது. அப்படி குவிக்கப்பட்ட அந்த சொத்துல இந்த போர்வை கொஞ்சம் அழகா இருக்குது என்று அவர் எடுத்து வைத்துக் கொண்டார். அவர் திருடவில்லை, அபகரிக்கவில்லை, ஏமாற்றவில்லை. மாறாக கனிமத்து என்பது எல்லோருக்கும் சொந்தம், அது பங்கீடு செய்யப்படணும். பங்கு வைக்கிறதுக்கு முன்பு அது பொது சொத்து, பங்கு வச்சா அவங்க கைக்கு போயிடும். பங்கு வைக்காம இருந்த கனிமத்தில் அவருக்கு பிரியமா அந்த போர்வை இருந்துச்சு, அதை எடுத்து தான் கையில் வைத்துக் கொண்டார் என்று சொன்ன எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்வை இப்போது நெருப்பால் எரிகிறது. நம்ம இந்த ஹதீஸ் எல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். இது எங்கேயும் வர்றதாலாம் இல்லை, புகாரி ஷரீஃபில் வருது. இந்த ஹதீஸ் எங்க வருது? புகாரி ஷரீஃபில். நான் 100க்கு 100 அங்கீகாரமான செய்திகளை சொல்கிறேன். ஏன்? நம்ம படிப்பினை பெறணும். அப்படி இவர் இவ்வளவு பெரிய சஹாபி, நபிக்கே ஹிதுமத்து செய்த ஒரு சஹாபி, நபியினுடைய வாகனத்தை இழுத்துட்டு வருகிறார், நபி மேலே அம்பை தாங்கி ஷஹீதா இருக்கிறார், அவர் மேலே நெருப்பு எரியுமா அப்படின்னு நீங்க சந்தேகப்பட்டுறக்கூடாது. பாருங்க, ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னத்தினால அம்பு அவர் மேலே நெருப்பு எரியுது? அந்த போர்வை அவர் எடுத்தார், திருடல்ல, மாறாக நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டார். எடுக்கக்கூடாது, அது கனிமத்து, எல்லாருக்கும் சொந்தம்.
பங்கு வைக்கணும். அந்த பங்கு அவருக்கு வந்தால் அது பயன்படுத்தலாம், அவருக்கு வரல அந்த பங்கு பொதுவில் இருந்து எடுத்தால் அது எரிகிறது என்றார்கள் உத்தம நபிகள். அப்படியானால் எத்தனை காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்திருக்கும் என்று நீங்கள் யோசிக்கணும். பிறர் அனுமதி இல்லாமல் எடுக்கிற பொருள்களும், பிறர் பொருளை நாம் எடுத்து கையாள்வதும், அவர் அனுமதி இல்லாமல் எடுப்பதும், அவர் அனுமதி இல்லாமல் அடுத்தவர் துண்டில் காயுது, நம்ம வர்றோம், அப்படி லேசாக கையை துடைத்தால் பெருமானாருடைய ஹதீஸ் அது குறித்தும் கியாமத்தில் விசாரணை உண்டு. சில வீட்டில் விருந்துக்கு போய் உட்கார்றோமே, அங்கே இங்கே விரிச்சு இருப்பாங்க. இவர் நேராக போகிறாரு, பூரா அங்கங்கே கஜ கஜான்னு கிடக்குது பாருங்க. அந்த வீட்டில் இருக்கிற தொழுவு பாயை போட்டு உட்காந்துடுறாரு. அந்த அம்மா மேலே தூக்கி வச்சிருக்கு, அதை விரித்து உட்காந்து அதை எச்சி ஆக்கிட்டு போயிடுறாரு. அது விசாரணைக்கு உரியது. அவங்க வீட்டு பாய், அவங்க அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது. நமக்கு ஒரு பாய் தேவை அந்த வீட்டில், அவங்கள்ட்ட கேட்கணும், அனுமதி வாங்கணுங்கிறாங்க. அனுமதி இல்லாமல் எதை எடுத்தாலும் குற்றம். இங்கே கனிமத்து சொத்து அவருக்கு தான் சொந்தம், அவங்களுக்கு தான், அவங்க போர் வீரர்கள், போர் சிப்பாயிகள். ஆனால் அனுமதி வாங்காம எடுத்துட்டார், அவ்வளோதான். அவருக்கு பங்கு வச்ச பின்னால் வந்திருந்தா இது பிரச்சனை இல்லை. உடனே ஒரு சாபி எழுந்திருச்சாங்களாம், யா அல்லாஹ் யா ரசூல் அல்லாஹ். சுராக் அவர் வந்து சொல்கிறார், செருப்பு வாறு ஒரு 2 வாறு கிடந்துச்சு, நல்ல புத்தம் புதிய வாறு, போர்க்களத்தில் கனிமத்தில் புத்தம் புதிய வாறு, 2 செருப்பு வாறு. அந்த வாறு மட்டும் வச்சிருப்பாங்க, அதுக்கு பின்னால் இவங்க அதை கட்டை வச்சு தயார் பண்ணிக்கிடுவாங்க. அப்போ புதிய 2 செருப்பு வாறு கிடந்தது, நல்லா இருக்குது, நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் உடனே பையிலிருந்து எடுத்து 2 வாறு இருக்குது, நீங்கள் சொல்ல அனுமதி வாங்கல, நல்லா இருக்க வாறு தானே, சின்னது தானேன்னு எடுத்து வச்சேன். பெருமானார் சொன்னாங்களாம், அது வந்து ஷராயின் மினன் நார், அது செருப்பு வார் அல்ல, அது நெருப்பு வார் என்றார். செருப்பு வார் அல்ல, நெருப்பு வார். ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல. உடனே அவர் தூக்கி போட்டார். அப்புறம் பார்த்தா ஒவ்வொன்றா வருது, நான் இதை எடுத்தேன், நான் இதை எடுத்தேன். அவங்கெல்லாம் திருடுற நோக்கம் இல்லை, தப்பான நோக்கம் இல்லை, சின்ன பொருள். அந்த பொருள் நல்லா இருக்குது, கனிமத்து, நமக்கு தானே சொந்தம், நம்ம இதை எடுக்கிறதுனால யாருக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது, ஒரு செருப்பு வர பிரச்சனைக்கு வரப்போகுது அப்படின்னு அவங்க நினைச்சு எடுக்கிறாங்க. அவங்க தவறு செய்யவில்லை, முதல்ல புரியுங்கள். ஆனாலும் பெருமானார் எப்படி பாடம் நடத்துகிறார்கள், எப்படி பயிற்றுவிக்கிறார்கள், எப்படி அவர்களை பண்படுத்துகிறார்கள், உயர்த்துகிறார்கள். இதுவும் நாளை உங்கள் உயர்வுக்கு தடையாக நிற்கும். மறுமையை நோக்கி பயணிக்கிற இந்த வாழ்க்கை இதுவும் நாளைக்கு இடைஞ்சலா வந்துடும். அடுத்தவங்களுடைய இதை எப்பவுமே எடுக்காதீங்க, அது சிறுசோ பெருசோ கையில் வாங்கக்கூடாது. எங்கள் மதரசாவுக்கு யாராவது அன்பளிப்பு கொடுத்தா கையில் வாங்குறது இல்லை, 90%. அக்கௌண்ட் நம்பர் கேட்டால் நம்ம அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கறது இல்லை, மதரசா அக்கௌண்ட் நம்பரை கொடுக்க சொல்கிறது, அங்கே அனுப்பி வைக்கிறது. கையில் தந்தா நான் சொல்கிறது அங்கே கொண்டு கொடுத்துருங்க. ஏன்னா அதை நம்ம சுமந்துட்டு என்ன பண்ண முடியும்? கவனக்குறைவு வந்து நம்முடைய பொருளில் அது கலந்தால் அது ஒரு பெரிய குற்றம். எனவே பொது காரியங்களில் உள்ள பணங்கள், 2 பழம் எங்கள் ரூமில் கிடந்துச்சு, கடைசியில் அது அழுகிதான் தூர போட்டோம், எடுக்கல. நமக்குன்னு வந்து இருக்குது, எல்லாருக்கும் அது கிஃப்ட் எடுக்கலாம், யாருன்றே தெரியவில்லை, அதில் அனுபவிக்க அனுமதி இல்லை. இதுதான் ரொம்ப கவனம். நாம் எடுக்கிற பொருள் நமக்கா, இது நமக்கு தான், நம்முடைய ஜமாத்தை எல்லாரும் அனுபவிக்கலாம், அப்படி தந்திருக்காங்க எடுத்துக்கலாம், பொதுவாக இருக்குது, யாருக்குன்னு தெரியல, நம்ம எடுக்கலாமா? அனுமதி இல்லை. பழத்திலிருந்து, பொருளிலிருந்து, காசிலிருந்து, போர்வையிலிருந்து, செருப்பு வார் வரையிலும் ரசூல் உணர்த்தின அந்த பாடம் எவ்வளோ அருமையான பாடம். அப்படியானால் நான் முடிகிறேன் என்ற எண்ணம் எனக்கு வந்ததால் நான் சரியானேன் என்றார் இமாம் ஹசன் பஸ்ரி. மாத்திரமல்ல, இது போன்ற செய்திகளை பல பேர்கள் உணர்த்துவார்கள். அல்லாமா அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்துல்லா இப்னு முபாரக் ரொம்ப பெரிய ஹதீஸ் ஆய்வாளர். அவங்க ஹதீஸ் அறிவிச்சா அல்லாஹு அக்பர், அதில் அவருக்கு தனி திறமை. ஹதீஸ மனப்பாடமா சொல்வாங்க, வெறும் ஹதீஸ் அல்ல, அறிவிப்பாளர்களின் பெயரோடு பல லட்சம் ஹதீஸ் மனப்பாடம். இப்போ நமக்கு குர்ஆன் மனப்பாடம்னா
அது ஓரளவுக்கு பல பேர்கள்ட்ட நமக்கு தெரியலன்னா ஓதுனா ஒருத்தர் சொல்லி தந்துடுவார். நம்ம தப்பு பண்ணோம்னா எடுத்து கொடுத்துருவார். இவங்க நான் தொலை வைக்கிறோம், எனக்கு தப்பு வந்துச்சு, பின்னால் எடுத்து தரக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஹதீஸ் அப்படி இல்லை, அந்த துறை சார்ந்தவங்க தான் செய்ய முடியும். அல்ல பல லட்சம் ஹதீஸை இதயத்தில் சுமந்தார் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தன்னுடைய கடைசி நேரம் படுத்திருக்கிறாங்க, பெட்டில் படுக்கிறாங்க, தலையில் தலையணை இருக்குது. அப்போ அந்த நேரம் ஒரு மாதிரியாக இருக்குது. தன் அடிமை பக்கத்தில் இருந்தால் நஸ்ர் என்பவர், அப்துல்லா இப்னு அடிமை நஸ்ர். அவர்கிட்ட சொன்னாங்க, என்னை தூக்குனாங்க. தூக்குப்பா தூக்குனாங்க. தூக்கி சொன்னாங்க, அப்படியே பெட்டை நகர்த்திட்டு என்ன மண் தரையில் போடு, மண் தரையில் போடு. அவர் உஸ்தாது சொல்கிறாங்க, எஜமான் சொல்கிறாங்க, அவர் அடிமை. அப்படியே தூக்குனாங்க. தூக்கி அந்த பெட்டை நகர்த்துறாங்க. தலையணை எடுனாங்க. தலையணை எடுத்தாங்க. மண் தரையில் போடு. அப்போ வீடெல்லாம் கீழே மண் தரை. இப்போ தானே மொசைக்கு டைல்ஸு. நான் சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் நம்ம வீடு மண் தரை தான், மண்ணு. அந்த குருமனை வச்சு வீட்டை பூசுவாங்க. வீடெல்லாம் மண்ணு தான் பூசுவாங்க. ஏதாச்சும் ஃபங்க்ஷனா வீட்டில் மண் பூசி விடுவாங்க. அந்த வீடு மனமாக இருக்கும். கழுகி விட்டால் மண் போயிடும், மீண்டும் மண் மொழுவுறது, வீட்டில் மண் மொழுவுறது. அதான் நம்ம ஊர்களினுடைய நடைமுறை. அது இருக்கிற வரைக்கும் யாரும் கீழே விழல, கால் ஒடியலை. மொசைக்கு போட்டு விழுந்து தான் பல பேர் கால் ஒடிஞ்சிச்சு. ஒருத்தர் இப்படியே சொன்னார், நான் எங்கள் வாப்பா காலம் வரைக்கும் எங்கள் வாப்பாவெல்லாம் கீழே விழுந்து பார்த்ததில்லை ஹஜ்ரத், நான் கீழே விழுந்துருக்கிறேன். காரணம் என் மகன் மொசைக்கு போட்டதுனால. அவன் என்னை தள்ளி விட்டுருக்கலாம், இதுக்கு பகரமா மொசைக்கியை போடுறதை விட தள்ளி விட்டுருக்கலாம். அதெல்லாம் எப்படின்னா வழுக்கிற மாதிரி லேசாக தண்ணி பட்டால் இழுத்துரும். எல்லாத்துக்கும் தெரியுது நம்ம விலை தான் செய்வோம், பிரச்சனை தான்ட்டு. ஆனாலும் அதை தான் போடுறோம். ஏன்? அது கொஞ்சம் அழகாக இருக்குது. இந்த அந்த விவகாரத்துக்குள்ள நான் போகல. நம்ம மண்ணு வீடு தான். அப்போ அவங்க என்னை தூக்கு மெட்டு நோட்டிருந்தாங்க. தலையணை எடுனா, தலையணை வச்சார், எடு தரையில் போடுனா, மண்ணில் போடு. மண்ணில் படுக்க வச்சுட்டு மண்ணில் படுக்கிறாங்க. தலையெல்லாம் மண், உடம்பு பூரா மண். அவர் அழுதார். இப்போ பக்கா நஸ்ர், அதற்கு நஸ்ர் அழுதுகிறார். நஸ்ர் அழுகிறார். நஸ்ர் யார்? அப்துல்லா இப்னு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடிமை. அவர் ரொம்ப பெரிய ஆளு, பேணுதலான ஆளு. அடிமைங்கிறவங்க அவங்க கூட இருக்கிற வரைக்கும் அவங்க உயர்ந்துடுறாங்க. அவர் அழுதார். கேட்டாங்க இப்னு முபாரக், ஏன்பா நீ அழுகிறேன்னு கேட்டாங்க. நீ அழுகிற? நான் சொன்னாங்க, எவ்வளவு சொகுசா வாழ்ந்தவங்க நீங்க, நல்ல வசதியா வாழ்ந்தவங்க. இப்னு முபாரக் ஹதீஸின் ஆய்வாளர், மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய இறைநேசர். ஆனால் ரொம்ப செழிப்பான வாழ்க்கை, நியாமத்துகளை அனுபவிச்சாங்க. அல்லாஹ் ஒன்றும் தடை செய்யலையே. ஒரு ஞானி நியாமத்தை அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லல, ஒரு சூஃபி நியாமத்தை விட்டு தூரமாகன்னு சொல்லல. நல்ல ட்ரெஸ் போடலாம், உயர்வான ஆடை அணியலாம், உயர்வான உணவு சாப்பிடலாம், உயர்வான ஆபரணங்கள் அணியலாம். அல்லாஹ்வும் ரசூலும் அனுமதித்ததை நீங்கள் ஏன் ஹராமாக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். லிமத்து ஹர்ரிம் மா அஹல்லல்லாஹ், அல்லாஹ் ஹலாலாக்கினதை நீங்கள் ஏன் ஹராமாக்கிறீர்கள்? ஹராமாக்க முடியாது. சில பேர் தன்னுடைய பேணுதலுக்காக சில விஷயத்தை விட்டு ஒதுங்கிக்கிடுவாங்க. அப்போ அவர் சொன்னாரு, நீங்கள் வாழ்ந்த அந்த சொகுசு வாழ்க்கை, நியாமத்தும் சந்தோஷங்களும் நிறைந்த வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறேன். மண்ணில் படுக்க வைக்க சொன்னீர்களே, இதை பார்த்தபோது அழுது விட்டேன். அவங்க சொன்ன அந்த வார்த்தை, அவங்க சொன்னாங்களாம், நான் இப்போது நேற்று பார்க்காத சில பேர்களை பார்க்கிறேன், நேற்று நடக்காத சில பாதையில் நடக்கிறேன், நேற்று நான் பார்க்காத சில பேர்கள் என் கண்ணுக்கு தெரிகிறார்கள், நேற்று நான் நடக்காத பாதையில் நடக்கிறேன், நேற்று நான் நடந்த பாதை எனக்கு பழக்கப்பட்ட பாதை, இப்போது நான் நடக்கிற பாதை ரொம்ப புதிதாக இருக்கிறது, நான் இப்போது ஒரு பாதையில் நடக்கிறேன். அதெல்லாம் மௌத்து தயாராகிறாங்க. சில பேர்கள் கண்ணுக்கு தெரிகிறார்கள், இவர்கள் எல்லாம் நேற்று தெரியவில்லை. எனவே இந்த பாதையும் புதியது, இந்த மனிதர்களும் புதியவர்கள். என்னை கீழே வச்சிரு, அல்லாஹ்ட்ட நான் ஒரு துவா கேட்டிருக்கிறேன், என்னை ஹயாத்து வரைக்கும் அல்லாஹும்மா அல்லாஹும்மா அஹ்யீனி பி ஹயாத்தில் அக்னியா, என்னை வாழ்கிற வரையிலும் செல்வந்தர்களில் வாழச் செய், என் வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும். வாமித்னி பி மௌத்தில் ஃபுகரா, என் மரணம் ஒரு ஏழையின் மரணமாக இருக்க வேண்டும். அவங்க துவா கேட்டாங்களாம், வாழும் போது செழிப்பா வாழணும்,
மரணிக்கிற போது ஏழையா மௌத்தாகணும். பெருமானார் கேட்டது ஏழையாக வாழவை, ஏழையாக மரணமாக்கு. நான் கேட்டேன் செழிப்பாக வாழவை, ஏழையாக மௌத்தாக்குன்னு கேட்டேன். நான் இப்போது நியமத்தை பார்த்தேன். மெத்தை இருக்கிறது, சுகம் இருக்கிறது, தலையணை இருக்குது. ஆனால் இது நேற்று வரைக்கும் நான் அனுபவித்தேன். இப்போது நான் பார்த்த அந்த பார்வை, சில பேர் காட்சி தருகிறார்கள், மலக்குமார்களை சொல்றார், சில பேர் காட்சி அளிக்கிறார்கள். நான் நடக்கிற பாதை கொஞ்சம் புதுசா இருக்குது, என்னை கீழே இறக்கிடுனார். கீழே இறக்கின போது இது நான் கேட்ட துஆ என்றால், என்னை ஏழையின் மரணம், தரையில படுக்கணும், மண்ணில் படுக்கணும், என் மௌத்து வரணும்னு கேட்டேன். அதுதான் இது இறக்குனாங்க. இறக்கி போட்டு கீழே படுத்தாங்க. அப்படியே மேலே பார்க்கிறாங்க. பார்த்து விட்டு சொன்னார்களாம், லிமிஸ்ரி ஹாதா வல்யாமலில் ஆமிலோ, இதற்காகத்தான் நாங்கள் இவ்வளவு காலம் அமல் செய்தோம் அப்படின்னு குர்ஆன் ஆயத்து. இதுக்கு தான் அமல் செய்யறவங்க எல்லாம் அமல் செய்தாங்க. மௌத்து வரும்போது நல்ல மௌத்து வரணும், நிம்மதியான மௌத்து வரணும், சந்தோஷமா வரணும், சொர்க்கம் தீர்மானிக்கப்பட்டு சொர்க்கத்தை பார்த்துட்டு தான் மௌத்தாகணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. இதுக்கு தான் அமல் செய்தோம் அப்படின்னு அந்த ஆயத்தை அவர் நாவு உச்சரிக்குது. அந்த வார்த்தையை நான் கேட்டேன். நஸ்ர் சொல்றார், கேட்டேன். மீண்டும் ஒரு பார்வை பார்த்தார், சிரித்தார். சிரித்த முகம் கீழே திரும்பவில்லை. தட்டி கொடுத்தேன். ரூஹு பிரிந்தது. ரூஹு பிரிந்தது. யார்? அப்துல்லா இப்னு முபாரக். மண் தரையிலே மரணித்தார். தலையணை இல்லை, பாயில்லை, சாதாரண மண்ணிலே படுத்தார். நான் மௌத்துல் ஃபுகரா, ஏழை மௌத்து எனக்கு வேணும் என்றேன். அந்த நேரம் வந்து விட்டது. இதை விட பெரிய விஷயம், மௌத்து வர்ற நேரத்தை விளங்கிக்கிட்டாங்க. இந்த பாதை புதுசா இருக்குங்கிறாங்க. நேற்று நடந்த பாதை வேற. சக்கராத்து இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் கடுமையா இருக்கும். அது வரும்போது நமக்கு தெரியும். நான் சில பேர்கிட்ட கேட்டேன், நெஞ்சு வலி எப்படி இருந்துச்சு. ஒருத்தர் நம்ம நண்பர், ஹார்ட் பிரச்சனை, ராத்திரி 12 மணிக்கு ஏதாச்சு, அப்படியே தூங்கிட்டு போனாங்க கொண்டோம். அப்போ நானும் ராத்திரி 1 மணிக்கு போயிருந்தேன் மருத்துவமனைக்கு. அப்போ அவர் மயக்கமாயிட்டாரு, ஒன்றும் தெரியல, பேஞ்சோ பண்ணோம், கொண்டோம், சரியாக்கி வந்தாச்சு. அவர்கிட்ட கேட்ட அந்த நேரம் எப்படி இருந்துச்சு. அவர் சொன்னார், அந்த நேரத்தில் எல்லாமே கண்ணு மறைஞ்சு போச்சுன்னார், எதுவும் தெரியலன்னார். அந்த வழி வந்த உடனே எனக்கு காரில் தூக்கி ஏற்றுனது தான் தெரியும். அடுத்து என்ன நடந்துச்சு ஒன்றுமே தெரியாது. அவர் சொல்றார், நான் நடக்கிற இந்த பாதை புதுசா இருந்துச்சு, அந்த பாதை தெரியுது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட அல்லாஹ் கேட்டான், மௌத்து நேரத்தில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டான். அல்லாஹ் கேட்குறான், மௌத்தை கொடுத்தவன் அல்லாஹ், மௌத்தை கொடுத்தது அல்லாஹ். அந்த நேரம் எப்படி இருந்துச்சு? மூசா நபி சொன்னாங்களாம், எல்லாம் தான் உனக்கு தெரியுமேன்னா. எல்லாம் தான் உனக்கு தெரியுமே, எனக்கு தெரியும் மௌலா, நீங்கள் அனுபவிச்சவங்க சொல்லுங்கன்னா. அனுபவிச்ச நீங்கள் சொல்லுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பே, ஒரு ஆட்டை உயிரோடு விட்டு கசாப்பு கடைக்காரன் தோலை உரிச்ச மாதிரி என்னை உயிரோடு விட்டு தோலை உரிச்சா எவ்வளவு கஷ்டம் இருக்குமோ அத்தனையும் அனுபவித்தேன் என்றார்கள் கலீமுல்லாஹி மூசா. இந்த செய்தி இமாம் கசாலி யஹ்யாவில் எழுதுறார். யஹ்யாவில் எழுதிட்டு சொல்றார், மௌத்து நேரம் சாலிஹீன்கள், நபிமார்களும் ஒரு வித்தியாசமான உணர்வை பெறுகிறார்கள். ஒரு உயிரோடு ஆட்டை உரித்தால், ஆடு குர்பானி கொடுத்து அது உயிர் போன பின்னால் நீங்கள் தோலை உரிங்க, அப்பமும் துடிக்கும், அப்பமும் துடிக்கும். தோலை உரிக்கும் போது சதை துடிக்கும். தோலை உரிக்கும் போது தடை அப்படி இப்படி ஆடிட்டே இருக்கும். எப்போ? மௌத்தான பின்னால். உயிரோடு அந்த தோலை உரிச்சா மொத்த உடம்பும் ரணமாக இருக்கும். கலீமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னை உயிரோடு விட்டு தோலை உரிக்கிறதுக்கு சமம் அன்னைக்கு ரூஹு பிரியுது அந்த நேரம். அப்துல்லா முபாரக் சொல்றார், நான் ஒரு பாதையில் நடக்கிறேன், அந்த பாதை புதுசா தெரியுது, நான் விளங்கிட்டேன். இதுவரைக்கும் இந்த பாதையில் நடக்கல, என் முன்னால சில காரியம், உடல்ல சில காரியங்கள் நடக்குது, உடம்பை சுற்றி சிலது நடந்துகிட்டு இருக்குது. அதனால என்னை கீழே இறக்கி வச்சது, நான் கேட்ட துவாவுடைய காலம் இது. என்ன துவா? செழிப்பாக வாழணும், ஏழ்மையாக மௌத்தாகணும். அந்த ஏழ்மையான மௌத்து இது எனக்கு வேணும். தரையில் படுத்துட்டு மேலே பார்த்துட்டு இதுக்கு தான் நாங்கள் அமல் செய்தோம் என்று சொன்னார். சிரித்தார், ரூஹு பிரிந்தார். அல்லாஹ் நமது கடைசி நேரத்தை அழகாக்கி வைப்பானாக. நீங்கள் தயாராக வேண்டும். எப்படி? நான் பிறந்தேன், ஒரு நாள் மரணிப்பேன். அந்த எண்ணம் வளருகிற போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஒவ்வொன்றை செய்கிற போது, ஒவ்வொன்றை பேசுகிற போதும் இதுக்கு பதில் சொல்லணுமே. சின்னதும் நாளை அங்கே கிடைக்கும். நீ செய்வது நலவோ தீயதோ, அது சின்னதோ பெரியதோ, அத்தனையும் கண்டுகொள்வாய் என்று அல்லாஹ் சொன்னானே. நான் கண்டுகொள்ளும் நாள் இருக்கிறது. அப்போ கரெக்டாக தான் இருக்கணும் என்ற அந்த உணர்வை இந்த எண்ணமும் நமக்கு தரும் என்கிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் பிறக்கிற போதே
வாங்கையும் இகாமத்தையும் சொல்லி மரணம் உன்னை நெருங்கி இருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டது. அதனால வாழ்க்கையின் சந்தோஷத்தை எல்லாம் குறைக்க சொல்லல, நல்ல வாழணும், சரியா வாழணும், மகிழ்ச்சியா வாழணும். ஆனால் தவறும் குற்றமும் இழைக்கப்படாத வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக, நேர்மையான மனிதர்களாக்கி வைப்பானாக, யாருக்கும் தீங்கு செய்யாத மனிதர்களாக்கி வைப்பானாக. நமது மறுமை ஏதோ ஒன்று நம்மை கொண்டு பிடித்து விடாமல், ஒரு கைக்குட்ட கூட அவற்றை யார்கிட்ட இருந்து முறையில்லாமல் எடுத்தா அது மறுமையில் அவரை சங்கடப்படுத்தும் வருது. அந்த மாதிரி எந்த ஒரு சங்கடமும் அங்கே வந்து விடாமல் அல்லாஹ் நமது வாழ்க்கையை இங்கே பாதுகாப்பானாக. ரொம்ப சரியாக எல்லா இடத்திலும் நடப்பதற்கு ஏக இறைவன் அருள்பாலிப்பானாக. நீண்ட நாட்கள் இந்த செய்திகளை தொடர்ந்து இருக்கோம். நம்ம சரியாக நடக்கிறது எப்படின்னு இதை எல்லாரும் திரும்ப திரும்ப போட்டு கேட்டிங்கன்னா நம்ம லைஃப்பை கொஞ்சம் சரியாகவே நகர்த்தலாம், குறையில்லாமல் நகர்த்தலாம். 1000 பேர்கள் வாழ்த்து சொல்லும் வாழ்க்கை வாழலாம். எல்லாவற்றுக்கும் மேலால் அல்லாவும் ரசூலும் சந்தோஷப்படுகிற வாழ்க்கை வாழலாம். அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் நாம் யாவரும் உலகால் வாழ்கிற வரையிலும் நாம் வாழ வேண்டும். இந்த காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை முடிந்தாலும் நம்மை தொடர்கிறது. நம்ம இங்கே என்னென்ன விட்டுட்டு போனோம் அது நம்மை தொடரும். நம்ம செய்த நலவுகள் நம்மை தொடரும். நாம் விட்டுட்டு போன குரானை வச்சுட்டு போங்க, அந்த குரானை ஓதுற வரைக்கும் உங்களை தொடரும். ஒரு பள்ளிவாசலுக்கு மதரசாவுக்கு இடத்த கொடுங்க, அது கட்டப்படட்டும், அங்கே ஏதாவது நல்லது நடக்கும், உங்கள் கபருக்கு அது வந்து கொண்டு இருக்கும். பெருமானார் ஒரு கிணறு வெட்டி போடுங்க, அந்த கிணத்திலிருந்து தண்ணி வரட்டும், பல பேர் குடிப்பார்கள். அந்த கிணறு இருக்கிற வரையிலும், தண்ணீர் குடிக்கிற வரையிலும் உங்கள் கபரு உங்களை நோக்கி அந்த நன்மைகளை கொண்டு தந்து கொண்டிருக்கும். நீங்கள் தான் முடிந்தீர்கள், உங்கள் காரியம் முடியவில்லை. ஒரு சாபி கேட்டார், எங்கள் உம்மா மௌத்தா போயிட்டாங்க, அவங்க ஒன்றும் நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கேன், உங்கள் உம்மா பேரில் ஒரு கிணறு வெட்டி விடுனாங்க. என்ன நாயகமே? ஆமாப்பா, தண்ணி தேவை உள்ளவங்க அதில் தண்ணி குடிக்கிற வரைக்கும் உங்கள் உம்மாவுடைய கபருக்கு அந்த நன்மை போயிட்டே இருக்குன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெரிய வாழ்க்கை எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படி ஒரு அருமையான நமக்கு மீண்டும் மீண்டும் மண்ணறையிலும் நலவுகள் வரணும், இருக்கிற போது நல்லவனாக வாழணும். அந்த வாழ்க்கையை நசீபாக்கி தருவானாக, சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஆத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதர வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.